This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவை எல்என்டி பைபாஸ் சாலையில் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடம் ஒப்படைக்க போகிறாங்க. அதை பற்றி இதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவை எல்என்டி பைபாஸ் சாலை தரம் உயர்த்தும் பணி துவங்குவதை முன்னிட்டு ஜூன் 1ஆம் தேதி தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வசம் ஒப்படைக்க உள்ளது. கோவையில் நிலவும் வாகன பேருந்து நெரிசலை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டது தான் எல்என்டி பைபாஸ் சாலை. கோவை அவினாசி சாலையில் நீலாம்பூரிலிருந்து பாலக்காடு சாலையில் மதுக்கரை வரையிலான இந்த பைபாஸ் சாலை 28 கிலோமீட்டர் நீளத்துக்கு அமைக்கப்பட்டுள்ளது. பை ஒன் டிரான்ஸ்ஃபர் பிஓடி திட்டப்படி இந்தியாவில் தனியார் நிறுவனங்களின் மூலம் செயல்படுத்தப்பட்ட ஆரம்பகால திட்டங்களில் இதுவும் ஒன்று. 104 கோடி ரூபாயில் இருவழி சாலையாக இந்த சாலை அமைக்கப்பட்டது. கேரளாவில் இருந்து வரும் வாகனங்கள் கோவை நகர நெரிசலில் சிக்காமல் கடந்து ஈரோடு திருச்சி செல்லவும், அதேபோல் எதிர் திசையில் வரும் வாகனங்கள் நெரிசல் இன்றி கேரளா செல்லவும் இந்த பைபாஸ் சாலை பேருதவியாக இருக்கிறது. கடந்த 1999ஆம் ஆண்டு இந்த சாலை திறந்து வைக்கப்பட்டது. சாலை அமைத்த எல்என்டி நிறுவனத்திற்கு 30 ஆண்டுகள் சுங்க வசூல் உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த உரிமம் 2029 வரை எல்என்டி வசம் உள்ளது. இந்த நிலையில் இந்த சாலையை 4 வழிச்சாலையாக தரம் உயர்த்த வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை இருந்து வருகிறது. 4 வழிச்சாலை மற்றும் இருபுறமும் சர்வீஸ் சாலைகள் அமைத்து தரம் உயர்த்தும் பணிக்காக இந்த சாலையானது தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் வசம் ஒப்படைக்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் மூலம் வரும் 1ஆம் தேதி முதல் சுங்க வரி வசூலை தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் தொடங்க உள்ளது. பைபாஸ் சாலையில் தற்போது 6 இடங்களில் இருக்கும் சுங்கச்சாவடிகள் குறைக்கப்பட்டு ஒரு சுங்கச்சாவடி மட்டுமே செயல்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. தேங்க்யூ.